என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சிற்பியின் அருகில் படுக்கையில் அமர்ந்திருந்த ஹரி தான் எடுத்த தூரிகையின் புகைப்படத்தை ஜூம் செய்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். வாவ், எவ்வளவு அழகான நீளமான விரல்களே போதையை ஏத்துது என்று கூறியவன் தூக்கி சொருகிய அவளது சேலை, அவளது வாழைத்தண்டு போன்ற கால்கள், மாறாப்பு விலகி வெளியே எட்டி பார்க்கும் அவளது முன்னழகு, இடையழகு என்று ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி சொல்லி ரசிக்க சிற்பியின் வலது கரம் கோபமாக படுக்கை விரிப்பை இறுக்கமாக பிடித்து கையை அசைக்கவும் இடது கரத்தை அசைக்கவும் முயன்று கொண்டிருந்தது. இடையிடையே சிற்பியையும் பார்த்த ஹரி அவனது முகம் கோபத்தில் சிவப்பதை உணர்ந்து, டேய், இவ காசுக்காக உனக்கு பணிவிடை செய்ய வந்த வேலைக்காரிடா. நான் ஒரு 3 கோடியை தூக்கி வீசினா எனக்கும் சேர்த்து பணிவிடை செய்வா. இவளை பத்தி நான் இப்படி பேசுறேன்னு நீ வருத்தப்படாத. இவ உன் பொண்டாட்டி இல்ல. உன் பொண்டாட்டியெல்லாம் நான் இப்படி பேச மாட்டேன். இவ வெறும் வேலைக்காரி. உன்னுடைய முகத்துல கோபம் பிரதிபலிக்குதுடா. அதனாலதான் இத சொல்லிட்டு இருக்கேன். நான் அவ கூட கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலான்னு தான் வந்தேன். ஆனா ஆளையே காணும். இரு, போய் அவளை கூட்டிட்டு வரேன். அவன் எழுந்து வெளியே சென்றான். தூரிகையிடம் அவன் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை. பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த தூரிகையின் விழிகள் குளமாகி இருக்கிறது. குனிந்து அவனை பரிசோதிக்கும் போது அவளது கண்களில் இருந்த கண்ணீர் முத்துக்கள் அவன் கையில் விழுந்தது. அவனிடம் பயப்படும் விதம் எதுவும் இல்லை என்று அறிந்தவள் தலை உயர்த்தி ஹரியை பார்த்தாள். எங்க வாயில நொர வருதுன்னு சொன்னீங்க, எதையும் காணோம். நொர வராட்டி சந்தோஷப்படணும் தூரிகை, நீ ஏன் அழற? அவன் பொய் சொல்லி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அங்கிருந்து செல்ல முயல எட்டி அவளை பிடித்தவன் இழுத்து கட்டி அணைக்க முயன்றான். ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தவள், இனி அத்து மீறின அப்புறம் சிற்பி அம்மா கிட்ட சொல்லிடுவன், ஜாக்கிரத. எச்சரித்தவளை பார்த்து ஏளனமாக சிரித்தான். என்ன பத்தி இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை நீ என்ன பத்தி புகார் சொன்னா கூட யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பழிய தூக்கி உன் தலையில தான் போடுவாங்க. குடும்ப மானத்தை யாராவது குழி தோண்டி புதைப்பாங்களா? காசுக்கு ஆசைப்பட்டு நீதான் என்ன உன்னுடைய வலையில சிக்க வச்சுட்டேன்னு நான் சொன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சா கூட அதுதான் உண்மைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. உன் மானம்தான் போகும். சரி விடு, நீ எனக்கு முந்தானிய விரிக்காமல் ஆயிருக்க போற. எத்தனை நாள் இந்த பத்தினி வேஷம்னு நானும் பாத்துடுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா நீ 10 நீன்னு நான் ஒத்துக்கிறேன்டி. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிற்பியின் தாத்தா பாட்டி இருவரும் உள்ளே வந்தனர். என்ன மத்தூரிகே, என்னாச்சு? ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்த? பாட்டி தான் கேட்டார். அது ஒண்ணு இல்ல பாட்டி, சிற்பி வாயில நொர மாதிரி ஏதோ வந்துட்டு இருந்தது. மருந்து குடுக்க மறந்துட்டாங்களோன்னு சந்தேகப்பட்டு தூரிகை கிட்ட போய் சொன்னேன். அவ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டா. ஹரி கூற தூரிகையின் அருகில் வந்த பாட்டி அவளை வாஞ்சையோடு தன்னோடு சேர்த்து கொண்டார். உனக்கு என்னுடைய பேரன் சிற்பி ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்று கேட்க மெல்ல விழிகளை அசைத்து தூரிகையை பார்த்தான் சிற்பி. ஏன் இப்படி கேக்குறேன்னு பாக்குறியா? நீ தாலி கட்டும் போது சிற்பி முன்னாடி முழங்கால் போட்டு நிக்கும் போதே நீ சிற்பிக்கு எந்த அளவு உண்மையா இருப்பேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நேத்து சாயந்திரம் வைத்தியர்கிட்ட சிற்பி பத்தி எவ்வளவு அக்கறையா விசாரிச்ச. அந்த நேரத்துல நீ வைத்தியர்கிட்ட ஒண்ணு கேட்டியே, தாங்கள் பேசும் அனைத்தும் சிற்பிக்கு கேட்கிறது என்று தூரிகைக்கு தெரியும் அல்லவா? ஐயோ பாட்டி, நான் அது ஏதோ சும்மா கேட்டேன். நீங்க அத பெருசா எடுத்துக்கிட்டீங்களா? இல்லம்மா, நீ சும்மா கேட்கலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ வைத்தியர்கிட்ட தனியா போய் ரகசியமா தானே அத பேசின. உண்மையிலேயே நீ வைத்தியர்கிட்ட சிற்பி சீக்கிரம் குணமாகணும்ன்றதுக்காகவே பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. நீ என் பேரன நேசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. 2 கோடி கொடுத்திருக்கீங்க, அதுக்கு நான் வேலை பார்க்க வேண்டாமா? இல்லம்மா, அதையும் தாண்டி சிற்பி மேல உனக்கு ஒரு பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நீ நேற்றுக்கு வைத்தியர்கிட்ட பேசும்போது நான் பார்த்தேன். என்ன கேட்ட? ஐயோ பாட்டி, பிளீஸ் அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க என்று கூறி அவரை பேச விடாமல் தடுத்தாள் தூரிகை. அவள் வைத்தியரிடம் அப்படி என்ன கூறினாள்? ஏன் தன் பாட்டியை பேச விடாமல் தடுக்கிறாள்? அதை அறியும் அவள் சிற்பியின் மனதில் மேலோங்கி நின்றது. வைத்தியர் உனக்கு கொடுத்த பதில கேட்டு சத்தியமா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. நேத்து நைட்டு நீ என் பேரங்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணியா? பாட்டி குறும்பாக கேட்க, இல்ல பாட்டி, எந்த குறும்பும் பண்ணல.
சிரித்தவர், இந்த விஷயத்துல எனக்கு உண்மையில நம்பிக்கையே இல்ல. அவன் நெத்திய கல்லால அடிச்சு உடைச்சது நீதானே, உன்னை எப்படி நம்புறது? சரிம்மா, நீ சிற்பிய பாத்துக்க. ஹரியை பார்த்த பாட்டி, ஹரி, தூரிகை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வெளியே வா என்று அழைத்தார். சரி பாட்டி என்றவன் மனமில்லா மனமோடு வெளியே செல்ல, தூரிகையை விடுவித்த பாட்டி சிற்பியின் அருகில் வந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டார். தாத்தாவும் அவன் நெற்றியில் முத்தமிட, சரி வாங்க, தூரிகை இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சுட்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாட்டி கூற, தாத்தாவும் பாட்டியும் வெளியே சென்றனர். வந்து கதவை சாத்தி தாழிட்ட தூரிகை சிற்பியின் அருகில் வந்தாள். உங்க பாட்டி சொன்னதை கேட்டு எனக்கு உங்க மேல ஏதோ ஒரு பாசம் இருக்குன்னு தப்பா எல்லாம் நினைக்காதீங்க. யார் வேணும்னா உங்க மேல பரிதாபப்படலாம், ஆனா எனக்கு உங்க மேல எந்த பரிதாபமும் இல்ல. இப்ப நீங்க இப்படி ஆடாம அசையாம படுத்து கிடக்கலாம், ஆனா நாளைக்கு உடம்பு குணமானதும் எந்திரிச்சு ஆட்டம் போடுவீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போது கதவு தட்டப்பட்டது. யார் இது, நிம்மதியா பேச கூட விட மாட்டேங்கிறாங்க என்றவள் எழுந்து வந்து கதவை திறந்தாள். கோபமாக வாசலில் நிற்கிறார் சிற்பியின் அம்மா. அவரோடு அவள் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்து பழகிய அஞ்சலியும் நிற்கிறாள். உண்மையிலேயே அவள் ஒரு பேரழகிதான், ஆனால் அவள் முகம் இப்போது கோபத்தில் சிவந்திருக்கிறது. ஆண்டி, இவ எதுக்காக கதவை சாத்தி தாழ் போட்டிருக்கா? நீங்க இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லலையா? அஞ்சலி கோபமாக கேட்டாள். ஏய், உன்கிட்ட கதவை தாழ் போடாதேன்னு சொன்னேன்ல, சிற்பியின் அம்மா கோபமாக கேட்க, பின்னாலேயே வந்த சிற்பியின் அப்பா, மைதிலி, ஹரிக்கு பயந்து தாழ் போட்டிருப்பா, அதை பெருசுபடுத்தாத உள்ளவா என்று கூற மூவரும் அறைக்குள் வந்தனர். ஓடி சென்று சிற்பியை கட்டி கொண்ட அஞ்சலி விசும்பி விசும்பி அழுதாள். உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சிற்பி, எனக்காகவாவது சீக்கிரமா குணமாகி எந்திரிச்சு வாங்க சிற்பி, உங்களை பிரிஞ்சு வாழறது ரொம்ப கொடுமையா இருக்கு. அவள் அழ, சிற்பியின் அம்மா அவள் தோளில் கை வைத்தார். ஏமா அழற? சீக்கிரமா சிற்பி குணமாயிடுவான். எனக்கு தெரியும் ஆண்டி, எனக்காக என்னுடைய சிற்பி சீக்கிரமா குணமாகி எந்திரிச்சு வருவார்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சிற்பியுடைய இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு அழுகதான் வருது. ஆண்டி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? சிற்பியோட கொஞ்ச நேரம் தனிமையில் இருக்க ஆசைப்படுறேன். சரிம்மா என்று கூறியவர் தூரிகையை பார்த்தார். அவள் முதலில் வெளியே செல்ல, பின்னாலேயே சிற்பியின் அப்பா அம்மாவும் வெளியே சென்றனர். அவனை கட்டி கொண்டவள் அவன் நெற்றி கன்னம் என்று முத்தமிட ஆரம்பித்தாள். அவன் உதடுகளை அவள் நெருங்க சிற்பி தலையை திருப்பிக் கொண்டான். சிற்பி, உங்களால தலையை அசைக்க முடியுதா? இதை என்னால நம்பவே முடியல. ஆண்டி கிட்ட இன்னைக்கும் கேட்டேன், எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க தலையை அசைக்கிறீங்க. என்ன பார்த்த சந்தோஷத்துலதான் இப்படி தலையை அசைக்கிறீங்களா? மகிழ்ச்சியோடு கேட்டவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனோடு படுத்துக் கொண்டாள். சிறிது நேரம் கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சட்டென்று விலகியவள், என்ன இது இப்படி நாத்து அடிக்குது? என்ன சிற்பி, இந்த மாதிரி தைலத்தை எல்லாம் ஏன் உங்களுக்கு போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க? இதனால ஏதாவது பலன் இருக்கா? சொன்னா உங்க தாத்தா பாட்டிக்கு பிடிக்காது, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏன் மேல கோவப்படுவாங்க. ஆசையா உங்களை கட்டி பிடிக்க கூட முடியல. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு இங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன். நைட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். நாளைக்கு சாயந்தரம் நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை வந்து பார்த்துட்டு தான் போவேன். பாய் என்று கூறியவள் கிளம்பி விட்டாள். ஏனோ சிற்பியின் விழிகள் தூரிகையை தேடியது. ஆனால் அறைக்குள் வந்தது அவனது அப்பா அம்மா. நீ இப்ப சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறோம்பா. சரி, நாங்க அஞ்சலிய வழி அனுப்பிட்டு ஆபீஸ் போறோம். அங்க ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடும். அம்மா கூற ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்திருந்தான் சிற்பி. என்னப்பா, நீ தலை அசைச்சதா அஞ்சலி சொன்னா, ஆனா நாங்க பாக்கும்போது உங்ககிட்ட எந்த முன்னேற்றமும் இல்லையே. அஞ்சலி பக்கத்துல இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆனா என்ன பண்றது, அவளால எப்பவும் உன் கூட இருக்க முடியாதேப்பா வேதனையோடு கூறிய அம்மா, சரி வாங்க நம்ம கிளம்பலாம், மீட்டிங்க்கு டைம் ஆகுது என்று கூற அப்பா அம்மா இருவரும் வெளியே சென்றனர். சில நிமிடங்களில் தூரிகை அறைக்குள் வந்தாள். இந்த அஞ்சலிய பார்க்கும் போதுதான் எனக்கு இன்ஸ்டாகிராம் நினைவே வருது. வைஷ்ணவி கிட்ட உங்க விபத்தை பத்தி விசாரிச்சேன். என்னுடைய பரதநாட்டியம் கேவலமா இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ண அன்னைக்குதான் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நானும் ஒரு பதில் கொடுத்திருந்தேன், அது நீங்க பாக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வாசிச்சு காட்டுறேன், கேளுங்க என்றவள் செல்லை எடுத்து இன்ஸ்டாகிராமுக்குள் சென்று அவள் கொடுத்த பதிலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். டேய் கண்ணில்லாத கபோதி, முதல்ல போய் நல்ல டாக்டரா பார்த்து கண்ணை செக் பண்ணி கண்ணாடிய வாங்கி போடு.
என்னுடைய பதில் எப்படி நெத்தியடி மாதிரி இல்ல? பற்களை கடித்தான் சிற்பி. சரி, நம்ம பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம். வைத்தியர் உங்க காலை கையை எல்லாம் அசைச்சு விட சொன்னாரே. அவன் அருகில் படுக்கையின் கீழே அமர்ந்தவள் அவனது ஒரு காலை பிடித்து மேலும் கீழும் உயர்த்தினாள். சில நிமிடங்கள் அப்படியே செய்தவள் மறு காலையும் அப்படி செய்தாள். அதன் பிறகு எழுந்து அவன் கையின் அருகில் வந்தவள் அவனது கையை பிடித்து உயர்த்துவதும் தாழ்த்துவதுமாக சில நிமிடங்களை கழித்தாள். அவனது இடது கையையும் பிடித்து உயர்த்துவதும் தாழ்த்துவதுமாக சில நிமிடங்களை கழித்தவள் அவன் கையை மெதுவாக விடுவிக்க முயல அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் சிற்பி. நேற்று அவனது வலக்கரத்தால் தான் அவளது கரத்தை பிடித்தான். இப்போது இதோ இடது கரத்தால் அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்திருக்கிறான். அது அவளுக்கு வியப்பாக தான் இருந்தது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சில நொடிகளில் தானாக அந்த கரம் செயல் இழந்து போனது. சிற்பி விரைவில் குணமாகி விடுவான் என்று தூரிகைக்கு புரிந்தது. அவனது இந்த மாற்றத்தை கண்டிப்பாக அவன் அறியாது வைத்தியரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் தூரிகை. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.